நெல்லை டவுன் பகுதியில் முன்னாள் காவலர் ஜாகிர் உசேன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 பேர் சரணடைந்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்துள்ளது. நெல்லை மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் 2 சரணடைந்துள்ளனர். கார்த்திக், அக்பர் ஷா என்ற 2 நீதிமன்றத்தில் சரணடைந்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்துள்ளது. நெல்லை டவுன் பகுதியில் முன்னாள் காவலர் ஜாகிர் உசேன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 பேர் சரணடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். அதாவது நெல்லையில் இன்று காலை பள்ளிவாசலில் தொழுகை முடித்துவிட்டு வெளியே வந்த முத்தவள்ளி என்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய ஜாகிர் உசேன் பிஜிலி என்பவர் மர்ம நபர்களை வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் முதலில் அவர் ஓய்வு பெற்ற காவலர் என்றார்கள். பின்னர் அவர் ஏற்கனவே பணியிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டவர் என்றார்கள். இன்று பல்வேறு குழப்பங்கள் நிலவி வந்த நிலையில் காவல்துறை முறையாக சரியாக விளக்கம் கொடுக்கவில்லை. இந்த நிலையில் தற்பொழுது அவர் கொலை தொடர்பதாக 2 நபர்கள், கார்த்திக் மற்றும் அக்பர் ஷா என்ற 2 திருநெல்வேலி மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் எண் 4 தற்போது சரணடைந்திருக்கிறார்கள். எனவே இந்த வழக்கில் தற்பொழுது சம்பந்தப்பட்ட நபர்களாக 2 சரணடைந்திருப்பது வழக்கில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மற்றொரு புறம் நெல்லை டவுன் காவல் நிலையத்தில் வக்வாரிய சொத்துக்கள் திருடப்படுவதாக ஏற்கனவே இதற்கு முன்பாக, அதாவது டிசம்பர் மாதமே புகார் அளித்திருப்பதாக தனது முகப்புத்தகத்தில் இன்று கொலை செய்யப்பட்டிருக்கூடிய ஜாகிர் உசேன் பதிவு செய்திருக்கிறார். இந்த தகவலும் தற்போது வெளிவந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் உறவினர்கள் இந்த விவகாரத்தில் காவல்துறை முறையாக செயல்படவில்லை, காவல் ஆய்வாளர் அதுபோல உதவி காவல் ஆணையர் அனைவருமே சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொலையாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு என்று முன்வைத்திருக்கிறார்கள். இதில் கொலையான நபரின் மகன் மற்றும் அவரது மனைவி என அவர்களுக்கு ஆதரவாக வந்த உறவினர்கள் இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவர்கள் அனைவருமே சம்பந்தப்பட்ட கொலையில் ஏற்கனவே காவல்துறைக்கு தொடர்பு இருக்கிறது. எனவே இதில் காவல்துறையின் உயர் அதிகாரி தென்மண்டல ஐஜி அவர்கள் வந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தில் சரியான தீர்வு கிடைக்கும் என்பதால் அதுவரை நாங்கள் உடலை பெறமாட்டோம் என்று போராட்டம் நடத்தி வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.